ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். பஸ் போகக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மண் பூமி, ஃபுல் ஃபென்சிங் வசதியோட கேட்டு போட்ட மணிக்கு 2 ஏக்கர் 40 சென்ட் விலைக்கு வந்திருக்குங்க. இந்த பூமியானது எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இதோட ஸ்பெஷலிட்டிஸ் என்ன, 1 by 1 தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அக்ரிலேண்ட் தரவங்களுக்கு வந்து நம்ம வீடியோட லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் நான் சொன்ன அந்த 2 ஏக்கர் சுத்தமான செம்மண் பூமிங்க. இந்த செம்மண் பூமியானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டிக்கு நியர்பையாக பஸ் போகக்கூடிய ரோட்டில் வந்து நம்மளுக்கு இந்த இடமாவது நம்மளுக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஃபுல் ஃபென்சிங் வசதியோடு தான் இருக்குது. நம்மளுக்கு கேட் போட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து வாங்கி நேராக ஒரு போரு சர்வீஸ் மட்டும் ரெடி பண்ணி தென்னங்கண்டு மாங்கண்டு ஃபுல்லாக வச்சு விட்டுடலாம். இப்போ வீடியோவில் பார்க்குறது பக்கத்து நம்ம தோட்டத்தோட பக்கத்து வரப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் தோட்டம் தான். இந்த ஏரியாவை பொறுத்து அதிகாரிப்பட்டி, சாணார்பட்டி, கோவால்பட்டி, நத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாங்காய் தோட்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கு மாந்தோட்டம் தான் அதிகம் இருக்குது. இதே போல் நீங்கள் வாங்கி ஒரு போரோ சர்வீஸை போட்டு நீங்கள் ஒரு மாந்தோப்பு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லையா உங்களுக்கு வந்து எப்பயும் போல் நீங்கள் தென்னந்தோப்பு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இடத்தை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் நம்மளுக்கு லீகல் ஒப்பீனியனோட நம்மளுக்கு இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க. இதில் குறிப்பான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஊருக்கு பக்கத்தே அமைஞ்சிருக்கு. ஊர்லேருந்து வெறும் 1/4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு வந்து இந்த இடமா அமைஞ்சிருக்கு. நம்ம தார் ரோடு பேஸில் இது கோவால்பட்டி போகக்கூடிய ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு. அதிகாரிப்பட்டிலேருந்து கோவால்பட்டி போகக்கூடிய பஸ் ரூட்டு மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நல்ல பாக்ஸ் எப்படியே நம்மளுக்கு வந்து இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க. எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற இடம். முக்கியமாக வாழை, தென்னை, மாங்காய், அப்புறமா காய்கறி விவசாயத்துக்கு வந்து ஏற்ற இடம் தான். நம்ம பையர்ஸ் நிறையவே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. செம்மண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த விவசாயம் வேணால் பண்ணலாம். இந்த ஏரியாவில் நிலத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 200 அடியிலே தண்ணி வந்து நல்ல தண்ணி நம்மளுக்கு கிடச்சிருங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவோட பிரச்சனை கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிறுமலையோட தொடர்ச்சி வரனால நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வந்து மழைப்பொழிவு நல்லா இருக்கும். அதே போல் நம்மளுக்கு வந்து நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குங்க. போர் போட்டிங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 400 அடி அதிகமான இதாக போராக தான் இருக்கும். ஏன்னா 200 அடியில் உங்களுக்கு போதும் அளவு தண்ணி வந்துடும். 400 அடிக்கு மேலே வந்து ஊற்று வந்து உள்ளே இறங்காது. அந்த அளவுக்கு வாட்டர் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா என்ன ரீசனுக்காக இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் பார்த்து, நம்ம பையருக்கு இதே ஏரியாவில் நம்ம ஒரு இடம் மொத்தம் 2 பையருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அதில் ஒருத்தர் வந்து நம்ம தான் போர் போட அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அவர் வந்து போர் போடும்போது அதிகபட்சம் 400 அடிக்கு மேலே போர் மிஷின் உள்ளே இறங்க மாட்டேங்குச்சு. வாட்டர் ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ பார்த்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து வெறும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க நான் வாங்கி கொடுத்த அந்த மாந்தோப்பானது இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டாக்குமெண்ட் கிளியரன்ஸோட ரோடு பேஸோட பஸ் போகக்கூடிய கார் ரோட்டு மேலே கிடச்சிருக்கு. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் கிடைக்குன்றது ரொம்ப ரேராக இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து வியாபாரிகள் வந்து அதிகமாக வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாங்கி ரேட்டு வந்து அதிகமாக வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பையர்ஸுக்கும் நம்ம ஒரு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து கிடைக்க மாட்டுது. தயவு செஞ்சு இந்த இடத்த வந்து நம்ம பையர்ஸ் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இடம் கட்டாயம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். செம்மண் பூமியில் இன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. நம்மளுக்கு நல்ல ஒரு ஹில்ஸ் வியூ பாயிண்டோட சிறுமலையோட தொடர்ச்சியில் நம்மளுக்கு இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாந்தோப்பு, தென்னந்தோப்பு தான். அந்த இடத்துல நம்ம இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னந்தோப்பு. அந்த கல் வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் நம்ம இடம் வந்துருங்க. இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 18 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. விலை வந்து நெகோசியபிள் தான். விலை வந்து குறைச்சி பேசிக்கலாம். நீங்கள் நேரடியாக வாங்க, நேரடியாக வந்து லேண்டை பார்த்துட்டு லேண்ட் ஓனர் வந்து இடத்துக்கு குறைச்சி சொல்லி நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம விலையை வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து அக்ரிலேண்ட் கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம வீடியோவில் லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.